இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்க பிஸ்னஸ் கார்டு, அதாவது விசிட்டிங் கார்டு, அதை எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் இதை வந்து ஃபோட்டோஷாப்பில் பண்ணுவாங்க, கோரல் ராவில் பண்ணுவாங்க, பேஜ் மேக்கரில் பண்ணுவாங்க. இதை விட இப்போ நான் ஒரு சாஃப்ட்வேர் சொல்கிறேன், அதில் வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அதாவது பிஸ்னஸ் கார்டு மேக்கர்னு பேர், அந்த சாஃப்ட்வேருடைய பேர் அதான். இப்போ வந்து அதை வந்து நான் பாருங்கள், இந்த 4share.com இதில் போய் பிஸ்னஸ் கார்டு மேக்கர், அப்படி இல்லைன்னா வெறும் கார்டு மேக்கர்னு போட்டாலே போதும், வந்துடும். இப்போ இதில் வந்து இந்த பாருங்க, இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், பிஸ்னஸ் கார்டு மேக்கர் ரேர் ஃபைலாக இருக்குங்க, 75 MB. இதை வந்து டவுன்லோடு பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் டவுன்லோடு பண்ணிங்கனாக்க இதுக்கு அடுத்தது ஒரு பேஜுக்கு போவோம், அதில் டவுன்லோடுன்னு இருக்கும். அதை கொடுத்தீங்கனாக்க லாகின் பண்ண சொல்லலாம். அதாவது கூகுளு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, அதாவது ஜிமெயிலு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், இதில் வந்து லாகின் பண்ணுங்க அப்படின்னு இருக்கேன். நீங்கள் தைரியமாக லாகின் பண்ணலாம். இது திருடுறதுக்கெலாம் இதில் வேலை கிடையாது. இப்போ ஜிமெயில் இருந்துச்சுனாக்கா ஜிமெயிலை கொடுத்து பாஸ்வேர்டு கொடுத்து அதே மாதிரி மெயில் உள்ளே போயிட்டிங்கனாக்கா இதை ஆட்டோமேட்டிக்காகவே டவுன்லோடு லிங்க்கு வந்துடும். அதில் வந்து இந்த வெயிட்டிங் டைமை வந்து 60 செகண்டை காட்டும். அது முடிஞ்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அதை டவுன்லோட் ஆகிரும். இது வந்து அதை டவுன்லோட் பண்ணதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். நான் வந்து அதை வந்து டவுன்லோடு பண்ணி இது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதை எப்படி இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ இதை வந்து டபுள் கிளிக் பண்ணுங்கள். இதுதான் செட்டப் ஃபைலு. இதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். இது வந்துடும். அதாவது செட்டப் லாங்குவேஜ் டு யூஸ் டூரிங் த இன்ஸ்டாலேஷன். அதாவது நீங்கள் வந்து இந்த இன்ஸ்டால் பண்ணும்போது எந்த லாங்குவேஜை செலக்ட் பண்ணிக்கிறீங்க, செலக்ட் பண்ண அப்படின்னு சொல்லுது. நம்ம இங்கிலீஷ்லேயே வச்சுக்கலாம். நாங்கள் தமிழ் இதெல்லாம் வராது அதில். இப்போ இதில் வந்து இது வெல்கம் டு த பிஸ்னஸ் கார்டு MX3 சர்ப் விசார்ட் அப்படிங்கிறது இதில் வந்து நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ இது வந்து லைசன்ஸ் அக்ரிமெண்ட்டு. இதில் வந்து ஐ அக்செப்ட் அக்ரிமெண்ட் கொடுத்தா தான் இந்த இடத்துல நெக்ஸ்ட்னு இருக்கிறது வந்து ஹைலைட் ஆகியிருக்கும். இல்லைன்னா இது டிம்டாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள், இதை செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ தான் இது ஹைலைட் ஆகியிருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு கொடுங்க. இப்போ இது வந்து எந்த இடத்துல இன்ஸ்டால் ஆகுன்னு கேட்குது. நான் வந்து வேறு ட்ரைவும் மாற்றிக்கிறேன். இப்போ நான் வந்து டி ட்ரைவில் இன்ஸ்டால்டு ஃபோல்டர்னு ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து இதில் ஓகே கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்களா, இப்போ டி ட்ரைவில் இன்ஸ்டால் ஃபோல்டருங்கிறதுல பிஸ்னஸ் கார்டு MX3 இது இன்ஸ்டால் ஆகுதுன்னு காட்டுது. இதில் நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. ஓகே, இதுலேயும் நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இப்போ வந்து கிரியேட்டட் டெஸ்க்டாப் ஐக்கான், அதாவது டெஸ்க்டாப்பில் ஒரு ஐக்கான் தெரியணுமான்னு கேட்குது. வேணும்னா வச்சுக்கோங்க, இல்லைன்னா வேணாம். எனக்கு வந்து வேணாம், நான் வந்து இதை எடுத்துடுறேன். இல்லை வேணாம், அது டெஸ்க்டாப் ஐக்கான் வச்சுக்கிறேன். ரைட், இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இப்போ இன்ஸ்டால் பண்ணிட்டுமான்னு கேட்குது. இதை இன்ஸ்டால் கொடுத்துருங்க. இது அப்படியே இன்ஸ்டால் ஆக ஆரம்பிக்கும். இப்போ ஆகிக்கிட்டே இருக்குது. ஆனால் இதில் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம விசிட்டிங் கார்டு உருவாக்கிடலாம். இதுலேயே அந்த டெம்ப்ளேட்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒவ்வொருத்தரும் இப்போ கம்ப்யூட்டர் சென்டர் வச்சுருக்கிறவங்க அது ஒரு மாதிரியாக கொடுப்பாங்க, ஹோட்டல் வச்சுருக்கிறவங்க அது ஒரு மாதிரியாக கொடுப்பாங்க. இப்போ லேடிஸுக்கு வந்து பியூட்டி சென்டர் வச்சுருப்பாங்க, அதுக்கு ஒரு மாதிரியாக கொடுப்பாங்க. அந்த மாதிரி எது தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி இதுலேயே டெம்ப்ளேட்டை கொடுத்துருக்காங்க. அதை எடுத்து வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். இப்போ வந்து இது இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ அந்த பிஸ்னஸ் கார்டு இது மேலே அந்த நோட் பேட் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ நான் வந்து இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து டெஸ்க்டாப்பு பிஸ்னஸ் கார்டு மேக்கர், இதை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பிஸ்னஸ் கார்டு ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆச்சுங்களா? இப்போ இங்கே ரெஜிஸ்டர்னு வருது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு இந்த நோட் பேடை எடுத்துகிட்டு இப்போ
நேம் இதை காப்பி பண்ணிக்கோங்க. இதை காப்பி பண்ணிவிட்டு இதில் பேஸ்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி ஒன்றொன்னையும் பேஸ்ட் பண்ணிக்கணும். அது ஒரு லாஸ்ட் நேம் இதை காப்பி பண்ணிவிட்டு இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதில் இமெயில் அதை காப்பி பண்ணிட்டு இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எல்லாம் இது வந்து சீரியல் நம்பரு, இதை காப்பி பண்ணிட்டு இப்போ இதில் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ ரெஜிஸ்டர் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ ஓகே பாருங்கள். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இதை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ ஓப்பன் பண்ணுவோம். ஓகே இப்போ வந்து இது வந்து ஆக்டிவேட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு. ஓகே அவ்வளோதான். இப்போ நம்ம அடுத்த வீடியோவில் இதனோட இன்டர்ஃபேஸை பற்றி பார்த்துட்டு நம்ம அதுக்கு அடுத்த வீடியோவில் இதில் எப்படி இதை விசிட்டிங் கார்டை எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.